ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலில் இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் கோயிலுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து ஒரு சின்ன பையன், வள்ளி நீ சொன்னது மாதிரி 500 தேங்காய் உடைச்சிட்டேன்னு சொல்ல 500 இல்லை 1001ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா இன்னொரு பொண்ணு, வள்ளி நீ சொன்னது மாதிரி 1000 விளக்கு ஏற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா 1001வது விளக்காட்டு வள்ளி விளக்கு ஏற்றும்போது அவங்களோட முகத்தை காட்டுறாங்க. அப்புறமா பூசாரி வள்ளிக்கிட்ட, நீ பண்ண வேண்டுதலுக்கு கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக மாப்பிள்ளை அமையுமான்னு சொல்லி ஒரு தாலி எடுத்து கொடுக்குறாரு. அந்த தாலியை வாங்கின வள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் போடுறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ தூரம் கஷ்டமான வேண்டுதலை முடிச்சுட்டு அந்த தாலியை எதுக்காகமா வாங்கி உண்டியலில் போட்டேன்னு கேட்க, எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்கக்கூடாது, நான் காலம் முழுக்க என் அப்பாவோட பொண்ணா அவர் கூடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பூசாரி, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க உன் அப்பா கொடுத்து வச்சிருக்கணுமான்னு சொல்கிறாரு. வள்ளி யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் எடுக்காததுனால டென்ஷனாக வெளியில் வராங்க. அவங்க வரும்போது கொண்டு போன அர்ச்சனை கூடைய மறந்து கோவிலே விட்டுட்டு வராங்க. அதை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு, ஹலோ நில்லுங்கன்னு சொல்லிட்டு வள்ளிக்கு பின்னாடியே வராங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நினைத்தேன் வந்தாய் சீரியலில் வரக்கூடிய அஞ்சலி பாப்பா தான். அஞ்சலி வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உன்னால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, உன்ன மாதிரி இருக்கணும்னு என் அப்பா என்கிட்ட சொல்கிறாரு, நீ உன் அப்பா மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறியா, உன்கிட்ட டியூஷன் வந்து நான் பாசமாக இருக்கிறதுக்கு படிக்கணுமான்னு சொல்ல வள்ளி சிரிக்கிறாங்க. உன் அப்பா மேலே உனக்கு அவ்வளோ பாசமானு அஞ்சலி கேட்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா கூட அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பாசமாக இருந்தாங்கங்கிறத காட்டுறாங்க. வள்ளி கூட விளையாடுறது, சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கறது, காய்ச்சல் வரும்போது கூடவே இருந்து பார்த்துக்கிறது மாதிரி நிறைய சீன்ஸை காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலி, நான் உங்ககிட்ட டியூஷன் வந்து படிக்கிறத விட என் அப்பாவை உங்கள் அப்பா கிட்ட டியூஷன் அனுப்பணும் போல், உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாருன்னு சொல்லும்போதே அஞ்சலின்னு அவங்க அப்பாவோட சத்தம் கேட்குது. நான் வரேன்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் வள்ளியோட அப்பா ரத்னவேலை காட்டுறாங்க. அவர் கல்வி அமைச்சராக பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட மீடியா ஆட்கள் வந்து கேள்வி கேட்கும்போது, முதல்ல என் வீட்டில் எனக்காக மகாலட்சுமி காத்துட்ருக்கா, நான் இந்த பதவிக்கு வரணும்னு அவள் தான் ஆசைப்பட்டா, நான் அவளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மதுரை மாநகராட்சின்னு போர்டை காட்டுறாங்க. ரத்னவேல் அவரோட காரில் வர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே வெடிச்சு அவரை வரவேற்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்களால் தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் பின்னாடி இருந்த ஒரு பெரிய கட் அவுட் அவர் மேலே விழப்போகுது. எல்லாரும் அலறி அடித்து ஓடும்போது வேலன் வந்து அவரை காப்பாற்றுறாரு. வேலனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேலன் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க, ஐயா உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு தொண்டர்கள் கேட்கும்போது, எல்லாரும் ஓடி போயிட்டீங்கல்ல, என் வேலன் இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வேலனுடைய தோளில் கையை போட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு ரத்னவேல். ரத்னவேல் வீட்டுக்கு வராரு. அப்போ வாசல்லையே அவரை வாழ்த்தி வரவேற்கிறதுக்காக அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நிற்கிறாங்க. அவரோட தம்பியோட ஒய்ஃப், அப்புறமா அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அடுத்ததாக ஒரு பொண்ணு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமான்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. அது அவரோட அக்கா பொண்ணு. அப்புறமா எங்கே என் அக்கான்னு கேட்க அக்காவை நமக்கு காட்டுறாங்க. அக்காவை பார்த்ததும் அவங்க கிட்ட ரத்னவேல் ஆசீர்வாதம் வாங்குறாரு. என்னப்பா நீ இப்போ நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ மினிஸ்டர் ஆக்கும்னு சொல்ல, நான் எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் நான் எப்போவுமே உன்னோட தம்பி தான்க்கான்னு அக்கா மேலே பாசமாக இருக்கக்கூடிய தம்பியா ரத்னவேலை நமக்கு காட்டுறாங்க. அக்கா ரத்னவேலுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு உள்ளே போப்பான்னு சொல்கிறாங்க. அவர் போனதுக்கப்புறமா அந்த ஆர்த்தி தட்டில் இருக்கக்கூடிய கரைசலை அவர் போஸ்டர் மேலே தூக்கி வீசுகிறாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ இருக்கிற, நான் பொண்ணா பிறந்ததுனால அப்பா எல்லா அதிகாரத்தையும் உனக்கு தந்துட்டாரு, இந்த அதிகாரம் செல்வாக்கு எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரமே உங்ககிட்டேருந்து நான் பறிக்கிறேன் பாருன்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீனில் வேலன் வள்ளியை பிக்கப் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போகிறாரு. அவர்கிட்ட வள்ளி கோச்சிக்கிறாங்க. 33 தடவை உனக்கு நான் கால் பண்ணியிருக்கேன், என் காலை கூட அட்டன் பண்ண சாருக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சான்னு கேட்க, ஐயையோ ரொம்ப கோவமாக இருக்காங்க போல இருக்குதேன்னு நினச்சிட்டே, ஐயா அமைச்சர் ஆயிட்டாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதை கேட்டு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அப்பா அமைச்சர் ஆயிடுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அமைச்சருடைய பிஏவாயிட்டீங்க, அதனால தான் என்னோட ஃபோன் அட்டன் பண்ண முடியலையான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை மேடம்னு வேலன் எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் வள்ளி கேட்காம ஒரு ஆட்டோவை பிடிச்சு கிளம்புறாங்க. பின்னாடியே வேலன் வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல அந்த ஆட்டோ பிரேக் டவுன் ஆகுது. வேலன் தன்னோட வண்டியில் வள்ளியை வர வைக்கிறதுக்காக, ஐயாக்கு மாலை போடுறாங்களா, ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்களான்னு அவங்க கிட்ட வச்சு பேசும்போது, அப்பாவை எனக்கு பார்க்கணும், சீக்கிரமா வா போகலான்னு சொல்லிட்டு வள்ளி அவரோட பைக்கில் ஏறிக்கிறாங்க. வள்ளியும் வேலனும் வீட்டுக்கு வராங்க. ரத்னவேல் யாரையோ தேடுறது மாதிரி வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. யாரன்னா தேடுறீங்கன்னு அவரோட தம்பி கேட்க, என் பொண்ணை தான் சொல்கிறாரு. அதை கேட்ட வள்ளி சந்தோஷப்படுறாங்க.
குட்டிமா அப்பா கிட்ட வான்னு ரத்தினவேல் கூப்பிடவும் வள்ளி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடி போகுது. அதை பார்த்து வள்ளி வருத்தப்படுறாங்க. என்ன வள்ளி, ஊரே உன் அப்பா அமைச்சர் ஆனதுக்கு சந்தோஷப்படுறாங்க. நீ இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தேன்னு அவங்களோட அத்தை கேட்க, அப்பா கோவிலுக்கு போயிருந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு வள்ளி கொடுக்கும்போது அதை பார்த்து ரத்தினவேல் கோவப்படுறாரு. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன், எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காகவே வந்துட்டான்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போகிறாரு. வள்ளி அழுதுட்டே அவங்களோட ரூம்க்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பா அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. அவங்க அஞ்சலி கிட்ட சொன்ன கதை எல்லாமே பொய் கதை தான். ஏன்பா என் மேலே இவ்வளோ கோவம், அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்னு வருத்தப்பட்டு அழுறாங்க. அந்த நேரம் அவங்கள சமாதானப்படுத்த வேலன் வராரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.